இஸ்ரேல் விமானப்படையினர் இடைவிடாமல் தாக்குதல் நடத்தி வரும் வேளையில் அதற்கு பதிலடியாக காசாவை ஒட்டி தெற்கு இஸ்ரேலில் உள்ள அஸ்கல்லான் நகரை மீண்டும் ராக்கெட் வீசி தாக்குதல் நடத்தப் போவதாக ஹமாஸ் எச்சரித்தது. ஆகவே அந்த நகர மக்கள் உள்ளூர் நேரப்படி இன்று மாலை 5 மணிக்குள் வெளியேற வேண்டும் என்று ஹமாஸ் கெடு விதித்தது. அஸ்கல்லான் நகர மக்களுக்கு விதித்த கெடு நிறைவடைந்ததுமே ஹமாஸ் மீண்டும் தாக்குதலை தொடங்கிவிட்டது. காசா பகுதியில் இருந்து ஹமாஸ் அமைப்பினர் ராக்கெட்டுகளை வீசி தாக்குதல் நடத்தி வருவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிய வருகின்றன. 30 வினாடிக்குள் 2 சுற்று ராக்கெட்டுகளை வீசி அவர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். ஆனால் இதனால் பெரிய அளவில் சேதம் எதுவும் இல்லை என்று கூறப்படுகிறது. மக்கள் ஏற்கனவே பாதுகாப்பான மறைவிடங்களுக்கு சென்று விட்டதால் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என்று தெரிகிறது. இஸ்ரேலிய குண்டுவீச்சு காரணமாக ராஃபா என்ற பாதையை எகிப்து மூடியுள்ளது. காசாவிலிருந்து எகிப்திற்கு செல்லும் ராஃபா பாதைதான் அந்த பிரதேசத்திலிருந்து வெளியேறும் ஒரே வழி. பகுதியில் இஸ்ரேலிய விமான தாக்குதல் காரணமாக எகிப்து தற்போது இந்த பாதையை மூடியுள்ளது என்று உள்ளூர் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த பாதை திறந்தாலும் அதனை கடந்து செல்ல நீண்ட காத்திருப்போர் பட்டியல் இருக்கிறது. அந்த பட்டியலில் இருப்பவர்கள் மட்டுமே அந்த பாதையை கடந்து செல்ல முடியும். இஸ்ரேல் தாக்குதலால் உயிருக்கு அஞ்சு ஓடும் பாலஸ்தீனர்கள் அங்கிருந்து வெளியேறும் வழி அடைக்கப்பட்டதால் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கின்றனர்.